ஹாய் நண்பா, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வாங்கிட்டு இருக்கிற ஒரு SanDisk மெமரி கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னடா வேரியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 128GB மெமரி கார்டை வாங்கணுன்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஃபெக்ஸ் கொடுத்துக்கிறாங்க, எந்த ப்ரைஸிங்கெலாம் வாங்கினேன், மார்க்கெட்டிங்கில் மற்ற மெமரி கார்டை சூஸ் பண்ணாமல் நான் ஏன் பொதுவாக SanDiskை சூஸ் பண்ணேன்னா அது பர்ஃபார்மன்ஸும் அதோட பிராண்டிங் அதோட வாரண்ட்டி எல்லாமே நல்லா இருக்குன்ட்டு எதிர்பார்த்து தான் நான் பண்ணேன். அப்படி என்ன தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வாங்க சொல்லி நல்லா குறை சொல்லக்கூடாது. பேக்கிங்லாம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் வாங்கியிருக்குது. சரி வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன தான் இருக்குது பார்த்துக்கலாம். நமக்கு இந்த கத்திலாம் வச்சு பிரித்தாலே நம்ம கையால் பிரித்து அதை எடுத்துக்கணும். அவ்வளோதான், கவருக்குள்ள வேறு எதுவும் இல்லை. நம்ம வாங்கியிருக்கிற மெமரி கார்டு இது தான். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா உள்ளார மெமரி கார்டு இருக்குது. அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா எங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, அதோட கிளாஸ் என்ன, இது மற்றபடி எல்லாமே போட்டுருக்குறாங்க. அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஸ்பீடு, ரீடிங் ஸ்பீடு, இதுக்கு என்னென்ன மெமரி கார்டு எது இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணும், 4K HD வீடியோ குவாலிட்டி எடுத்துக்கலாம், ட்ரோனுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆக்ஷன் கேமரா அதுக்கு சப்போர்ட் பண்ணும், மற்றபடி எல்லாத்துக்கும் ஒரிஜினலாக இல்லைனா ஃபஸ்ட்டு காப்பியாக இல்லைனா அது என்னன்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அப்படி ஒரிஜினலாக இல்லையான்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு மெமரி கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி போய்ட்டு நான் லோக்கல் மார்க்கெட்டில் தான் அதை வாங்கலான்ட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாகவே வந்து காப்பி ஐட்டம் தான் இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெமரி கார்டில் வந்து இவ்வளோ காப்பியாக இருக்குமான்ட்டு நான் அப்போ தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வியூவர்ஸ்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். எப்படி ஒரு மெமரி கார்டு ஒரிஜினலாக இல்லை காப்பியாக பார்த்து கண்டுபிடிக்கணும் அதை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அதேமாரி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது, இது ஒரிஜினலாக இல்லையான்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட்டு போய் வாங்குறதுக்கு முன்னாடியே கடைக்காரன்ட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக. ஏன்னா வந்து ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் ஒரே வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து நல்லதை போய் கொண்டு போய் சேர்க்கறத விட கெட்டது ஈஸியாக கொண்டு போய் பொருள் எங்கே இருக்குதோ நம்ம தான் தேடி போவோம். மெமரி கார்டை பற்றி எதுவும் தெரியலன்றதுனால தான் அவன் டூப்ளிகேட்டாக நம்மக்கிட்ட ஒரிஜினல்னு சொல்லி வித்துறான். நம்ம அதை தெளிவாக ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்த்து ஒரு மெமரி கார்டை சூஸ் பண்ணும்போது பார்த்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து காசுன்றது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறது. அதை நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஏமாத்தின்னு இருப்பான்றாங்களா, அதுமாரி தான். வளவலன்னு பேசாமல் இந்த மெமரி கார்டை ஓப்பன் பண்ணி அப்படி என்ன ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண பிறகு சின்ன ஒரு கவரில் நல்லா சேஃப்டியாகவே ஒரு பேக்கிங் பண்ணி விற்றுறாங்க. நல்லா பரவாயில்ல. இது பாக்ஸு இது அவ்வளோதான். இதை பற்றி மற்றது நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்ட்டு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு நான் உங்கள்கிட்ட சொன்னது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது ஃபஸ்ட்டு மெமரி கார்டை வெளியில் எடுத்துப்போம். மெமரி கார்டு அப்படியே எடுத்திங்கன்னா அவ்வளோதான். மெமரி கார்டு இவ்வளோ தான். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விற்கிறாங்க. மெமரி கார்டு இவ்வளோ தான் இருக்குது. கலருன்னு பார்த்திங்கன்னா ரெட் வித் கோல்டு காம்பினேஷனில் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பின்னாடி வந்து பிளாக் தான், அதனால் அந்த பிளாக்கில் தான் விஷயமே இருக்குது. இதில் வந்து தெரியுதா இல்லையான்ட்டு தெரியல, மேட் இன் சைனான்னு போட்டிருப்பாங்க, அதுதான் ஒரிஜினலு. மற்றபடி அதில் வேறு நான் சைடில் ஷோ பண்ணுற ஃபோட்டோ அதை நீங்கள் பார்த்து அதில் தெரிஞ்சுங்களா எப்படி மெமரி கார்டு ஒரிஜினல் காப்பி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரிஜினல் தான். இதில் அமேசானில் தான் வாங்கினது, எதுவும் குறை பார்த்தாச்சு. இப்போ அன்பாக்சிங் பண்ணி அது எப்படி ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிக்கிறது பார்த்தாச்சு. நம்ம வாங்கியிருக்கிறது ஒரிஜினல் தான். சரி, எதனால் இந்த மெமரி கார்டு சூஸ் பண்ணுன்ட்டு உங்கள்கிட்ட சூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும், அதனாலையும் சூஸ் பண்ணணுன்ட்டு சொல்லலாம். இது நாளைக்கு நம்ம ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு ட்ரோன் இல்லைனா ஒரு ஆக்ஷன் கேமரா இல்லைனா ஒரு DSLR கேமரா வாங்கணுன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்காகவும் போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் மாரி ஒன்று வரும், அது வந்து ஒரு 400 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. இது கூட அது DSLR கூட போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த அடாப்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது வாங்கினீங்கன்னா அது பெருசாக நம்ம யூஸ் பண்ண போதில்லை. ஏன்னா வந்து ஆக்ஷன் கேமரா, ட்ரோன், மற்றபடி மெமரி கார்டு எல்லாமே அதிலே போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துருச்சு. அதில் வந்து அடாப்டர் வந்து DSLRல மட்டும் தான் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, நம்ம DSLR வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அடாப்டர் மட்டும் தனியாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் அதை விட்டுட்டேன். மெமரி கார்டு இதோட ப்ரைஸிங் வந்து நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு எதிர்பார்க்கலாம். ரீடிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 190 MBps ஸ்பீடு கொடுத்துறாங்க. ரைட்டிங் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 90 MBps ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, MBps ஸ்பீடு. அதனாலே இதோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஸ்பீடாக இருக்குன்னு நினச்சி தான் நான் வாங்கினேன். இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. மெமரி கார்டை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸிங் தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் வந்து 1559 ரூபான்னு சொல்லிட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணுது.
இந்த ப்ரைஸுக்கு இது ஒருத்தரலாம் ஓகே ஓரளவு ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது ஆஃபர்ஸ் போய் இருந்துச்சு, அதனால் இந்த ப்ரைஸ். மற்ற டைமில் நீங்கள் இந்த மெமரி கார்டை வாங்கணுன்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா இதோட ப்ரைஸிங் வந்து 2000 rupees சேல் பண்ணுறாங்க இதே அமேசானில். உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஆஃபர்ஸ் பார்த்து பை பண்ணிங்க, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மெமரி கார்டு போட்டு எந்தெந்த கேஜெட்லாம் யூஸ் பண்ண முடியுமோ எல்லா கேஜெட்ஸ்லேயும் இந்த மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மெமரி கார்டு எப்படிலாம் பார்த்து சூஸ் பண்ணணுன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி கூட இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நிற்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.